Hi friends, இன்னைக்கு டீப்திஸ் குக்காட்டில் என்ன ரெசிபினா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட், ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட். யூஸ்வலாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பொரியல் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணி எப்படி கட்லெட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் வரைக்கும் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுருக்கேன். அதோட 1/2 கப்பு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு லெமன் ஜூஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ரொம்ப டைட்டாக மாவு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா கெட்டியான மாவாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி கட்லெட் மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கணும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி தட்டி பிளேட்டில் ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கட்லெட்டை 3 வச்சு நல்லா வறுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த கட்லெட்டில் சக்கரவள்ளி கிழங்கோட இனிப்பு, லெமன் ஜூஸோட புளிப்பு, காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.